நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி கில்ட்டியா ஃபீல் பண்றோம். ஆனா, நம்பளால முடியவே முடியாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா ஃபீல் பண்ற மாதிரி நம்மள ஒரு மாரி ட்யூன் பண்ணிட்டாங்கல்ல. டே 8க்கு ChatGPT என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டுச்சு அப்டின்னா, இந்த சொசைட்டி வந்து எதுக்கு நம்மள பிரைஸ் பண்ணுது? ஆனா, அது ஜென்ரலா பார்த்தா நம்மள அது டெஸ்ட்ராய் பண்ணுது அப்டின்ற மாரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எங்கோ நம்ப ஒரு ஃபங்ஷன் மாதிரியே போறோம். நம்ப நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம விழுந்து விழுந்து வேல பார்க்குறோம், எல்லாமே பண்றோம். சரிங்களா? பண்ணி லைக் என்ன சொல்றது? ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால முடியாது. அப்பயும் நம்ம புஷ் பண்ணி நம்ம என்ன சொல்றது? நம்பளே எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரைஸ் வரும். சரி அப்பாடா! அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் உட்கார்றோம். ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஐ ஃபீல் லைக் சொசைட்டி இஸ் மேக்கிங் அஸ் ஃபீல் கில்ட்டி ஃபார் ரெஸ்டிங். அதாவது ப எக்ஸாஸ்ட் ஆற அளவுக்கு நம்ம வந்து வேல பார்த்தா மட்டும் தான், இல்ல வேலைன்னு மட்டும் இல்ல, எதா இருந்தாலுமே நம்மள நாமளே முடியாத அளவுக்கு தள்ளிக்கிட்டா மட்டும் தான், நம்ம உண்மையா வேல பார்த்துருக்கோம். மத்தபடி இல்ல அப்டின்னா, நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்டின்ற மாதிரியானது நார்மலைஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ, அது வந்து நம்ம பிரேக் பண்றது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். லைக் என்ன சொல்றது, ஒரேடியா ஜிம் போயிட்டு ஒரேடியா லைக் என்ன சொல்றது 100 கேஜிலாம் நம்மளால தூங்க முடியாதுல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போவோம். மிடில்ல ரெஸ்ட்டெல்லாம் எடுப்போம்ல. ஸோ, ஐ திங்க் ரெஸ்ட் ஷுட் பி நார்மலைஸ்டு. நான் வந்து லேசியா இருங்க அப்படின்னு சொல்லல. ஆனா, தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நான் ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.